ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல். அருப்புக்கோட்டையிலேருந்து சுப்பாராஜா. எல்லோரும் எப்படாக இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 15 days மேலே ஆச்சு அவங்கள பார்த்து பேசி. கண்டென்ட் மேலே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் சாரி. உங்கள் எல்லாரையுமே நம்ம பசங்க, இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய பசங்க எல்லாரையுமே உங்கள் சுப்பா லேர்னிங் சார்பாக உங்களுடைய சுப்பாராஜா மனதார வருக வருக என வரவேற்கிறேன். எஸ், திட்ஸ் அ அஃபிஷியல் ரைட் நோ. இட்ஸ் அவர் சேனல். இதுதான் நம்மளுடைய சேனல். உங்கள் அன்பை பரிமாறதுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போயிடலாம். ஹெட்டிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓய் ஐ குயிட் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியர் அப்படிங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங்கில் என்டையர் தமிழ்நாடோ இல்லை என்டையர் இந்தியாவோ திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக வரணும்னு இருக்கும். அதே மாதிரி டாக்டர் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பெரிய புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நான் சின்னதாக போன வருஷமே இது ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். 2025லேயே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் மேரேஜ் வந்தனால அந்த பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிடுச்சு. எஸ், அதனால் இந்த வருஷம் 2026 ஆல்ரெடி நம்ம திருப்பி சொல்லக்கூடியது தான். 2026 நமக்கான வருஷமாக மாற்றுறதுக்கு அந்த ஒரு கனவை நோக்கி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்டெப்ஸை முன்னிலைப்படுத்தணும். நான் மட்டும் கிடையாது, நான் சனா எங்களோட சேர்ந்து நீங்களும். ஓகே, தட் இஸ் கால் ஒன் ஃபேமிலி. நம்ம ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு அரசு பணி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய இலக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த கனவை அடைகிறதுக்கு நம்மளுடைய சேனல் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்று, எங்கே போயிட்டீங்க? 10-15 நாளாக எங்கே போனீங்க? கால்ஸ் நீங்கள் ஒரு ஜஸ்ட் லைக் தட் என் கால் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டெய்லி 30 to 40 கால்ஸு, மெசேஜ் அன்ரீட் மெசேஜ் மட்டும் மோர் தென் 1500 மேலே இருக்குது. என்னால் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல. நான் டு பி ஹானஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஓப்பனாக நான் சொல்லிடுறேனே, நான் குயிட் பண்ணிட்டு நான் வெளியில் போய்க்கலாம், ஃபீல் வேணாம், வீட்டில் ஃபேமிலி பிஸ்னஸ் எதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்பா சொல்லி நம்மளை பண்ணது. நானும் வெளியில் வந்துட்டேன். 20லேருந்து எனக்கு கிளாஸ் எடுக்கலை. அதுக்கடுத்து நான் எங்கேயுமே கிளாஸ் எடுக்கலை. ஒரு 3 to 4 to 5 days ஆச்சு. 26, 27 அந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் வர்றப்போலாம் கிட்டத்தட்ட ரொம்ப பீக்கில் போயிருச்சு. பீக்கில் போயிருச்சு அப்படின்னா நம்ம விட்டாலும் நம்ம பசங்க நம்மளை விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்கே என்னை கூட்டம் வந்து நிப்பாட்டி இருக்கு. எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது எப்பயுமே ஓரளவுக்கு பெரிய ஹை லெவலில் இருக்கணும். அப்படி தான் நான் கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு ஆஃப் டே, ஒரு ½ hour கிளாஸு இல்லை ½ day கிளாஸ் எது கொடுத்தாலும் எனக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும்னு ஆசை. அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு கனவு இருந்தது. எல்லாருமே என் பசங்களாக இருக்கலாம், நம்மள என்னோட பசங்களாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை. அதை நான் லைட்டாக சனாட்டை மட்டும் நான் தெரியப்படுத்தினேன். அவள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நீங்களாம் கொடுத்த வரவேற்பை வச்சு, நீங்களாம் கொடுத்த ரெஸ்பான்ஸை வச்சு சரி ரைட்டு பிளான் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்மளுடைய சுபா லேர்னிங்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு பின்னாடி இந்த சுபா லேர்னிங்ஸ் அப்படிங்கிற இந்த பேருக்கு ஒரு கதை இருக்குது. அதை நான் உங்களுக்கு நாளைக்கையோ இல்லைனா நாளைக்கு அடுத்த நாளோ நான் ஒரு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்தனால தான் முக்கியமாக என்னால் லைவ் எதுவுமே வர முடியல, ஒரு அப்டேட்டும் பண்ண முடியல. கையில் சொல்லப்போனால் என்கிட்ட ஃபோனே கிடையாது. ஓகே, ஸோ ஒன்று, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் எல்லோரும் கஷ்டம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அது கிடையாது, டெஃபினட்டாக இல்லை. உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு 3/4 மணி நேரம் கிளாஸு இல்லை ரொம்ப போச்சுன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸை வச்சு கன்சிஸ்டன்சியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னா ஒன்றுமே தெரியாமல் ஏன்னா மேக்ஸ் தான் பெரிய டஃபஸ்ட் பேப்பராக இருக்கும் எல்லாருக்குமே பொதுவாக உள்ளே வந்தாங்கன்னா. ஸோ மேக்ஸில் ஒன்றுமே தெரியாமல் இருந்து அவங்க 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் போட்டு அப்படியே தமிழ் அப்படியே ஜிஎஸ்லாம் அடித்து ஜஸ்ட் ஒரு 1 hour 1.5 hour கிளாஸில்
26லேருந்து 30 பசங்க, 26லேருந்து 30 வரைய பசங்க லாஸ்ட் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போது 3 hours கிளாஸ் எடுத்தான், அப்போ 4 hours கிளாஸ் எடுத்தான், அப்போ என்டையராக உங்களை எல்லாருமே நான் தத்து எடுத்துக்கிட்டான், அப்போ எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்பார்க் பிளக் எனக்கு நியூ இயரில் ஒரு மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்தது. ஓகே, தட்ஸ் அ பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சனா க்ரீன் சிக்னல் காட்ட ஆரம்பித்தாங்க. இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு சரி இறங்கிடலான்னு சொல்லிட்டு வித் ஃபேமிலி சப்போர்ட்டோட, உங்களுடைய அழைப்புதலோட, உங்களுடைய ரெக்வஸ்ட்டோட ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ஃபீல் பண்ணது என்னது அப்படின்னா, நிறைய மெசேஜஸ், நிறையா கால்ஸ்லாம் எனக்கு வர்றப்போ சில எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ரைட்டா, சார் நீங்களே நான் அந்த நாளே சர்வை பண்ண முடியாது சார், எங்களால் முடியல அப்படின்லாம் எனக்கு ஒரு மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு எல்லாத்தையும் விட, படிப்பு, போஸ்டிங் வாங்கலை, இதை எல்லாத்தையும் விட நீங்கள் வேலைக்கு போகணும், அந்த ஒரு இலக்குங்கிறது என்னுடைய தலையாயமான ஒரு கடமையாகவும், ஒரு பொறுப்புள்ள ஒரு அண்ணனாகவும், உள்ள ஒரு தம்பியாகவும், ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு தோணுச்சு. அந்த ஒரு விஷயத்தினால ஆரம்பித்து இப்படி நான் வந்து முன்னாடி நின்று பேசிக்கிட்டே இருக்கேன். உங்களை தத்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க, அவ்வளோதாங்க, இதாங்க விஷயம். அதுக்கான விடை தட் இஸ் கால் சுபா லேர்னிங்ஸாக இருந்தது, வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா, உங்களை தத்தெடுத்து யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்ம மேலே கள்ளத்துக்கு விட்டேறிகிறாங்களோ, நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு உரிய அங்கீகாரமும், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவியில் போய் உட்கார்றதுக்கான ஒரு அங்கீகாரமும், ஒரு சொசைட்டியில் தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்வேகமும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ சிம்பிளாக இந்த மாரல் என்னது அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே என்னோட பசங்களாக இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அப்போ சொன்னது தான் இப்பையும், இன்னைக்கு சொல்கிறது தான் எப்பையும். நீங்களா மற்றவங்களா அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு அவங்க வேணுமா இல்லை நாங்கள் வேணுமா யாராச்சும் கேட்டாங்கன்னா, கண்ணை மூடி தூக்கி போட்டுட்டு நீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துக்கிட்டே இருப்பேன். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்காகவே வந்துட்டேன். இனிமேல் படிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு அப்டேட்ஸும், ஒவ்வொரு கிழமையும் நமக்கு ஓய்வே இருக்கக்கூடாது. தெளிவாக படிப்போம். போஸ்டிங் ஆர்டரை வாங்கி யாரெல்லாம் நம்மளை எனக்காரமாக என்ன ஒரு ஏளனம் பேசினாங்களோ அவங்க முன்னாடி வேலையை வாங்கி நிற்கிறோம். அன்னைக்கு சொன்ன ஒரு டைலாக்கு இன்றைக்கி நான் அப்படியே ரிவைண்ட் பண்ணுறேன். அன்றைக்கி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட் பேட்சில் எல்லாருமே எங்கள் பசங்களாக இருக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். திருப்பி இன்றைக்கி நான் சொல்கிறேன், வரக்கூடிய 2026 குரூப் 4 தேர்வில், ஏன்னா நான் முதல்ல அதுதான் எய்ம் வச்சுருக்கேன். 100 போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களோ, 500 போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களோ, 1000 போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களோ, ஐ டோன்ட் கேர். எனக்கு அதை பற்றி இல்லை. எல்லா போஸ்ட்டுமே என்னோட பசங்களாக தான் இருக்கணும். நீங்கள் இருப்பீங்க, அதுக்கான எல்லா விஷயத்தையும் இறங்கி அடிக்கிறதுக்கான வேலையை நம்ம ஒரு ஷெடியூல் மாதிரி பிளான் பண்ணி வச்சாச்சு. 2026 குரூப் 4 டிசம்பர் 20 நடக்கக்கூடிய நம்ம எக்ஸாம், நம்ம வாழ்க்கைக்கான எக்ஸாமில் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங், செகண்ட் டே கவுன்சிலிங், தேர்ட் டே கவுன்சிலிங் எல்லாத்துல இருந்துமே நம்ம சுபா லேர்னிங்ஸ்லேருந்து என்னுடைய பசங்க, திருப்பி சொல்கிறேன், என்னுடைய பசங்க, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் தான் இருக்கணுங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்தி, அதாவது ரொம்ப அடிபட்டா ஒரு மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக வரும்ல, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இறங்கி நம்ம பண்ணணும், வேலையை வாங்கணும். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய குரூப் 2 தேர்வையும் துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதற்கான ஃபுல் சப்போர்ட்டை ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு பிரதரா, ஒரு வெல்விஷரா, ஒரு ஃப்ரெண்டா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் என்றைக்குமே இருப்பேன். படிப்போம், வெற்றி பெறுவோம். மறந்துடாதீங்க, இந்த வருஷம் நமக்கான வருஷம். ரைட்டா? ஸோ யாரும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த சேனலை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துக்கிட்டே இருக்கும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அண்ணன் வந்துட்டேன், நான் வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.